வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். ஆம்பூர் அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து. தடுப்பு வேலியில் கார் மோதி பெண் உயிரிழப்பு, 10 பேர் படுகாயம். தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை. 31 விமான சேவைகள் பாதிப்பு. 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கியது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த நா. புகழேந்தி மரணமடைந்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உள்பட 29 பேர் போட்டியிட்டனர். இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. மொத்தம் 276 வாக்குச்சாவடிகளில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தம் 1,95,495 பேர் வாக்களித்தனர். இது 82.47% வாக்குப்பதிவாகும். இந்நிலையில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கையானது 20 சுற்றுகளாக நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் 14 கிராம உதவியாளர்கள், தாசில்தார்கள், துணை தாசில்தார்கள் மற்றும் அரசின் பல்வேறு துறைகளை சேர்ந்த அலுவலர்கள், ஊழியர்கள் என 150 பேர் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர், துணை ராணுவ படையினர் என 1195 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வெப்ப அலைகள் காரணமாக பள்ளிகள் திறப்பு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் அதனை ஈடு செய்யும் வகையில் நடப்பு ஆண்டில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பின்படி சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் செயல்படும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மாதத்தில் 2வது சனிக்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும் என்று முன்வைத்த கோரிக்கையை ஏற்று 2வது சனிக்கிழமையான இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் விடிய விடிய பெய்த மழையால் 31 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் இரவு முழுவதும் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. தொடர்ந்து விடியற்காலையில் பெய்த பலத்த மழையால் சென்னையில் தரையிறங்க வந்த 15 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்து தத்தளித்தன. அதில் 4 விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. மழை சூறைக்காற்று காரணமாக மொத்தம் 31 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 ஆட்டங்கள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த நிலையில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் இன்று மாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை, நீலகிரி, தேனி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய 12 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகத்தான் உள்ளது என்று கன்னியாகுமரியில் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதால் தான் உலக செஸ் போட்டி தமிழ்நாட்டில் நடந்துள்ளது எனவும், வரும் காலங்களில் அதிமுகவினர் அதிக நேரம் சட்டசபையில் அமர்ந்து பேச வேண்டும் என்பதே தங்களது எண்ணம் எனவும் தெரிவித்தார். எல்லா மக்களும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்கின்ற அளவுக்கு நம்முடைய மருத்துவ காப்பு திட்டம் போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்தியாவிலே நம்முடைய சுகாதாரத்துறையில் நம்பர் 1 மாநிலம் என்ற பெருமையை இந்தியா
ஒத்துக்கொள்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது. பாஜக தொடர் தோல்விக்கு பின்னரும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி தர வரமாட்டேங்கிறது முதலமைச்சர் நேற்று சொல்லியிருக்கிறார். என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? இது அரசியல் ரீதியாக பார்க்க முடியாது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு கொடுத்தா நல்லது. அதை தான் முதல்வர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாட்டு அந்த மெட்ரோ ரயில் திட்டம் 2வது திட்டத்துக்கு அனுமதி தர லேட்டு, பணம் தருவதும் இல்லை. அதை கேட்டிருக்காங்க, தவறு இல்லையா? செல்வ பெருந்தகையின் புகழை களங்கப்படுத்தும் வகையில் அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சென்னை புழல் பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் புகழை களங்கப்படுத்தும் வகையில் செல்வ பெருந்தகை ரவுடி லிஸ்டில் இடம் பிடித்தவர் எனவும் அவர் மீது பல்வேறு அடிதடி வழக்குகள் இருப்பதாகவும் பொதுமக்கள் மத்தியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசியுள்ளார். இதனை கண்டித்து சென்னை புழல் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் லயன் RM தாஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, வட்டார நகர் நிர்வாகிகள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அதிகாரிகள் அகற்றினர். திருப்பத்தூர் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலையில் பல்வேறு தரப்பினர் கடைகளை கட்டி ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதனை அகற்ற வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவிட்டார். இதனையடுத்து 15 நாட்களுக்கு முன்பே ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை கடைகளை அகற்றாத காரணத்தினால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை உதவி இயக்குநர் கவிதா தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பங்கேற்று பேருந்து நிலையம் முன்புள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை JCB இயந்திரம் மூலம் அகற்றினர். அப்போது லட்சுமி கேப் என்ற பேக்கரி கடையின் சோகேஷின் கண்ணாடி உடைத்து குளிர்பானங்கள் சாலையில் கொட்டியதால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. குடியாத்தம் அருகே போதை ஒழிப்பு தினத்தையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் தனியார் பவுண்டேஷன் மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தின் சார்பில் உலக போதை ஒழிப்பு தினத்தையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகர்மன்ற உறுப்பினர் குகன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தனர். பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி, தனியார் கல்வி குழுமத்தின் தலைவர் ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBIக்கு மாற்ற கோரி புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் நகர பகுதியில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்மேற்கு மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், இவ்வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் புரட்சி பாரதம் கட்சி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் பூவை ஆறுமுகம், இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி நீதிமன்றத்தில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய படிப்பக கட்டடத்திற்கு பூமி பூஜை நடைபெற்றது. சென்னை பூந்தமல்லியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் படிப்பகம் அமைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். இதனையடுத்து பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி தொகுதி மேம்பாடு நிதியிலிருந்து புதிய படிப்பக கட்டிடம் கட்டுவதற்கு ரூபாய் 26 லட்சத்தை ஒதுக்கீடு செய்தார். இதன் பூமி பூஜை விழாவில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இதில் பூந்தமல்லி வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சட்ட புத்தகங்களை வைத்து பூமி பூஜை செய்தனர். தென்காசியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து பேருந்து மறியலில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பேருந்து மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவரும் தென்காசி சட்டமன்ற உறுப்பினருமான பழனி நாடார் தலைமையில் நடைபெற்ற மறியலில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் பழனி நாடார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்த காவல்துறையினர் கீழப்புலியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்று அடைத்தனர். வேப்பூர் அரசு மருத்துவமனையில் இலவச கண்புரை சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றது.
கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வேப்பூர் அரசு மருத்துவமனையில் கடலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளி சார்பில் இலவச கண்புரை சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட தலைமை கண் மருத்துவர் கேசவன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பங்கேற்று உயர்தர கண் பரிசோதனை கருவியின் மூலம் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெற்றனர். இதில் வேப்பூர் அரசு மருத்துவர் அகிலன் கண்ணன், தனியார் பள்ளியின் தாளாளர் அன்புகுமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் மடிக்ஷியா சார்பில் 2 நாள் திரிவேணி சங்கமம் நடைபெற உள்ளது என்று ஜெகபதிராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மடிக்கான் மாநாட்டு தலைவர் ஜெகபதிராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மதுரை கல்லந்தரியில் மடிக்சியாவின் பொன்விழா கொண்டாட்டம், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான விஸ்வேஸ்வரையா விருது வழங்கும் விழா மற்றும் மடிக்சியாவின் தொழில் முனைவோர்கள் மாநாடு என திரிவேணி சங்கம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது எனவும், விழாவில் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மதுமதி மற்றும் ஏற்றுமதி மேம்பாடு கைவினைப் பொருட்கள் குழுமத்தின் தென்மண்டல தலைவர் ஸ்ரீதேவி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர் எனவும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், திருவெரும்பூர் அடுத்த காட்டூரில் அடிப்படை வசதிகளை செய்து தராத அதிகாரிகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சங்கு ஊதி மேளம் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவெரும்பூர் அடுத்த காட்டூரில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காட்டூர் இளநிலை பொறியாளர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பகுதிக்குழு உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சங்கு ஊதி மேளம் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகர மாவட்ட செயலாளர் ராஜா போராட்டம் குறித்து விளக்கி பேசினார். அப்போது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 38, 39, 43வது வார்டுகளில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகளை மூடி புதிய சாலைகள் அமைக்க வேண்டும், காட்டூர் பகுதியில் சுற்றித் திரியும் நாய் பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும், மஞ்சத்திடல் பொது கழிப்பறையை சீர்படுத்தி கதவுகளை சரி செய்ய வேண்டும், காட்டூர் பாப்பாக்குறிச்சி செல்லும் சாலையில் வலுவிழந்த ஆற்றுப்பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் நாள்பட்ட வியாதிகள் குணமாக்கப்படும் என்பதால் மத்திய அரசு ஆயுஷ் என்ற துறையை ஏற்படுத்தி அதனை ஊக்குவித்து வருவதாக தென்னிந்திய சிறுநீரகவியல் துறையின் முன்னாள் தலைவர் டாக்டர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கார்த்திகேயபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அத்தி மருத்துவமனையை அக்கல்லூரியின் நிறுவனரும் தென்னிந்திய சிறுநீரகவியல் துறையில் முன்னாள் தலைவர் டாக்டர் சவுந்தரராஜன் பங்கேற்று மருத்துவமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். இதில் அத்தி மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ அலுவலர் கென்னடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து டாக்டர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி ஆகிய கூட்டு மருத்துவ முறைகள் மூலம் நாள்பட்ட வியாதிகள் குணமாக்க முடியும் என்றும், குறிப்பாக சுவாச பிரச்சனைகள், நரம்பு சிகிச்சை, மூட்டு வலி ஆகிய நோய்களுக்கு இந்திய மருத்துவத்தின் மூலம் தீர்வு காணப்படுகிறது என்றும் டாக்டர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தாம்பரம் அருகே முடிச்சூர் பிரதான சாலையில் ஹார்ட்வேர்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பிரதான சாலையில் பார்வதி நகர் பகுதியில் கோகுல் ஹார்ட்வேர் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திடீரென கடையில் இருந்து புகை வர ஆரம்பித்தது. இதனை பார்த்த கடையில் பணிபுரிந்த நபர் அங்கிருந்து வெளியேறினார். சிறிது நேரத்தில் புகை அதிக அளவில் பரவி தீ மலமளவென எரிய தொடங்கியது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் கடை ஊழியர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே ஆதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலின் திருப்பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆதனூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெறுவதற்கான பூமி பூஜை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் முருகன், ஊராட்சி மன்ற தலைவர் முருகன், அறங்காவலர் குழு உறுப்பினர் சுகன்யா, ஊராட்சி எழுத்தர் காமராஜர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வேதாரண்யம் அருகே பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தீஸ்வரர் சிவன் கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தென்னனர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தீஸ்வரர் சிவன் கோவில் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி கணபதி பூஜையுடன் முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா பூர்ணாகதி மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியர்கள் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்தீஸ்வரரை வழிபட்டனர். சோழிங்கநல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் கோவில் நிர்வாகிகளும் நாயன்மார்களும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், தீனதயாளன், பரம்பரை தர்மகத்தா மற்றும் 199வது மாமன்ற உறுப்பினர் சங்கர், பேரூராட்சியின் முன்னாள் தலைவர் உமாபதி பாபு மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பொன்னியம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரத்தில் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் களிமண்குண்டு கிராமத்தில் கற்பக ஸ்ரீ காந்தாரியம்மன், சுப்பிரமணியர், தணிகை வேலன், இருளப்பசாமி, ஈஸ்வரியம்மன், கருப்பணசாமி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் 32 அடி உயரமுள்ள முருகன் சிலை முதலில் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கன்னிகா பூஜை, அஷ்டபந்தன மருந்து சாத்துதல், யாகசாலை பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர்களின் கோபுர விமான கலசத்தில் பட்டாச்சாரியர்களால் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கண்டமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள குரு பூரணி அம்பாள் உடனுரை அருள்மிகு குருலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கண்டமங்கலம் கிராமத்தில் வடவாற்றின் கரையோரத்தில் நிலைத்து நின்று அருள்பாலித்து வரும் அருள்மிகு குருபூரணி அம்பாள் உடனுரை அருள்மிகு குருலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட திருக்குடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கொண்டு கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் சாது சிவகுரு சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியர்கள் கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றியுள்ள விநாயகர், பாலமுருகன், பால திரிபுர சுந்தரி, நந்தியம் பெருமாள், சம்கார வைரவர் ஆகிய பரிகார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு விபூதி, குங்குமம், பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கீழ்பேரமநல்லூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மொழுதியம்மன் கோவிலில் 2 சவரன் தங்க நகை, வெள்ளி கொலுசு மற்றும் உண்டியலில் இருந்த ரூபாய் 30,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்திற்கு உட்பட்ட கீழ்பேரமநல்லூர் கிராமத்தில் ஏரிக்கரை அருகே ஸ்ரீ மொழுதியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பொதுமக்கள் காது குத்தல், திருமணங்கள் மற்றும் பல்வேறு திருவிழாக்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்க நகை, வெள்ளி கொலுசு, உண்டியலில் இருந்த ரூபாய் 30,000 கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் மாகரல் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் மாகரல் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல், வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். ஆம்பூர் அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து, தடுப்பு வேலியில் கார் மோதி பெண் உயிரிழப்பு, 10 பேர் படுகாயம். தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை, பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை, 31 விமான சேவைகள் பாதிப்பு. 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.